துணுக்காய் பலனோக்கு கூட்டுறவு சங்கமும் வடக்கு கூட்டுறவு அபிவிருத்தி வங்கியும் இணைந்து நடாத்தும் நெல் நடுகை இயந்திர தொடக்க விழா 24/4/2026 அதாவது இன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு துணுக்காய் பிரதேசத்திலே மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்றது. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா அந்த நிகழ்வில் என்னென்ன நடந்தது, எப்படி எப்படி நடந்ததுன்ற தொடர்பாக நான் இந்த காணொலியில் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வில் வந்து பிரதம விருந்தினர்களாக வந்து வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் அவர்களும், வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் அவர்கள், வடக்கு மாகாண விவசாய திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர், முல்லைத்தீவு மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்கள உத்தியோகத்தர்கள் மற்றும் கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர், விவசாய பொன்னாசிரியர்கள் மற்றும் விவசாயிகள் என பல்வேறுபட்ட அமைப்பினர் கலந்து கொண்டனர். துணுக்காய் பலனோக்கு கூட்டுறவு சங்க தலைவரின் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வின் நோக்கம் என்று வந்தால் வந்து வேறு மாகாணங்களில் இயங்காமல் இருந்த நாட்டு நடுகை இயந்திரங்களை எமது மாகாணத்துக்கு கொண்டு வந்து அதை கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கி அதனை செயற்படுத்துவது தான் இந்த திட்டத்தின் ஆரம்பமாக காணப்பட்டது. அதில் வழங்கப்பட்ட துணுக்காய் சங்கத்துக்கு வழங்கப்பட்ட இயந்திரங்களை வந்து இயக்கி ஆரம்பித்து வைக்கிற நிகழ்வு தான் முதலாவதாக இடம்பெற்றது. அது மட்டும் இல்லாமல் துணுக்காய் சங்கத்துக்கு வழங்கப்பட்டிருந்த நெல் தெரியும் இயந்திரம், அதாவது தானியங்கள் விற்பி தெரியும் இயந்திரத்தையும் வந்து அடிக்கல் நாட்டு விழாவும் இன்றைய தினம் திட்டமிடப்பட்டு செயற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் முதலாவது நிகழ்வாக வந்து கோட்டவட்டிகுளம் பிரதேசத்தில் கோட்டவட்டிகுளம் வயல்வெளியில் வந்து இயந்திர நெல் நாட்டிட இயந்திரத்தின் அறிமுக விழா, அதாவது ஆரம்பிக்கும் வைபவம் வந்து மிகவும் சிறப்பான முறையில் கௌரவ ஆளுநர் மற்றும் வடமாகாண விவசாய அமைச்சு செயலாளர் ஆகியோரால் மிகவும் சிறப்பாக முறையில் ஆரம்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கே விவசாயிகளுடன் கலந்துரையாடல் வந்து ஆளுநர், செயலாளர், வடமாகாண விவசாய திணைக்களத்தின் அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து வந்து கோட்டவட்டிகுளம் பிரதேசத்திலிருந்து துணுக்காய் பிரதேசத்துக்கு வந்து நெல் தெரியும் இயந்திரத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவுக்காக ஆளுநர் மற்றும் அதிதிகள் வருகை இருந்தனர். ஆளுநர் மற்றும் வடமாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் ஆகியோரினால் அடிக்கலும் சிறப்பாக நாட்டப்பட்டு அதனைத் தொடர்ந்து துணுக்காய் சங்கத்தினால் செயற்படுத்தப்படும் விதை நெல் உற்பத்தி திட்டங்களும் வந்து ஆளுநர் மற்றும் செயலாளரினால் பார்வையிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து துணுக்காய் பகுதி பல்நோக்கு கூட்டுறவு சங்க கட்டிடத்திலே மிகுதி நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. நீங்கள் வரும் காணொலியில் வந்து அதிதிகளின் கருத்துக்களை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். நெல் நாற்று நடுகிற கருவி, அந்த கருவியினை தெரிவித்து எங்கள் பிரதேசத்திலே இந்த புதிய தொழில்நுட்பத்தை வளப்படுத்தி இதன் மூலமாக எங்கள் விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு பாரிய நோக்கத்திற்காக இந்த நிகழ்வுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய அவர்களுக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். அவர்களையும் வந்து வரவேற்றுக் கொண்டு அடுத்து எங்களுடைய வடமாகாண கூட்டுறவு வங்கியின் அனைத்து பணியாளர்களுக்கும் மீண்டும் நான் நீண்ட நேரம் பேச போகிறது. மிக சுருக்கமாக 4 விடயங்களை நான் இங்கே துவங்கி வச்சிருக்கிற இந்த டிரான்ஸ்பிளான்ட் இயந்திரம், இந்த நெல்லை விதைக்கிற இயந்திரம், இது உண்மையில் எங்களுடைய கௌரவ ஆளுநருடைய முயற்சி. எங்களுக்கு ஒரு 5 மாதத்துக்கு முன் தெரிய வந்தது. இப்படி 24 இயந்திரங்கள் வேறு மாகாணங்களில் பாவனை இல்லாமல் இருப்பது என்று சொன்ன பொழுது உடனடியாகவே அடுத்த நாளே அவர் அந்த கடிதத்தை போட்டு விவசாய அமைச்சிடம் இருந்து எங்கட மாகாணத்துக்கு இந்த இயந்திரங்கள் தேவை, நாங்கள் அதை சரியாக பயன்படுத்துவோம் என்ற கோரிக்கைக்கு இணங்க இன்றைக்கு அந்த முதலாவது இயந்திரம் துறக்க வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே உண்மையில் நாங்கள் எங்களுடைய கௌரவ ஆளுநர் மற்றும் விவசாய அமைச்சுடைய செயலாளர், திணைக்களத்துடைய உத்தியோகத்திற்கும் நன்றி கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் முல்லைத்தீவு மாவட்டம் என்பது வடமாகாணத்திலேயே வந்து மிக ஒரு வழங்கக்கூடிய ஒரு மாவட்டம். நாங்கள் அந்த முல்லைத்தீவு மாவட்டம் தான் வறுமையிலும் வந்து முதலாவது அணிக்குது, இலங்கையிலே முதலாவது அணிக்கிற மாவட்டம். ஏதாவது மாற்ற வேணும், அதில் மாற்றத்துக்கு அது முடியும், ஏறும். அந்த வகையில் அதாவது ஒரு இந்த வளங்கள் இருக்குது, இந்த வளங்களை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும். வளங்களை பயன்படுத்தும் பல அவருடைய விவசாயிகள் என்ற வருமானங்களை இயக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அந்த நான் 36ஆம் ஆண்டு இங்கே நான் ஒரு ஆசிரியராக இங்கே வந்தேன். அரசாங்க அதிபராக 2010ஆம் ஆண்டில் முல்லைத்தீவு மாவட்டத்தை அரசாங்க அதிபராக இருந்தேன்னா நான் இந்த வளங்களை பற்றி தெரியும். அந்த வகையில் இந்த நான் நடுக நினைப்பது என்னென்னா, ஏன் நாங்கள் வணிக விவசாயிகள் இருக்க வேணும், அதை இருக்கக்கூடாது. அதெல்லாம் பணக்கார விவசாயிகள் என்று சொல்லவங்க எங்கே வர வேணும்தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதுக்காக நான் அரசாங்க அதிபராக இருந்த பொழுதும் பல திட்டங்களை செயல்படுத்த
அதில் எனக்கு அவ்வளவு கிடைக்கவில்லை. சில கிணறுகள் வந்து அதை சரியான முறையில் செயல்படுத்தால் எனக்கு பெரிய ஒரு மனக்கவலையாக இருந்தது. அப்புறம் நான் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு சென்ற பொழுதும் அதைத்தான் சொன்னியிருந்தால், ஆனால் திரு டாக்டர் அகிலன் அவர்கள் நான் அப்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்தில் சென்றிருக்கிறோம். அவர் அப்பொழுதும் ஒரு மிக முக்கியமாக இந்த கூட்டுறவுத்துறையில் எவ்வாறு உயர்த்தும் இடத்தில் உண்மையாக பாடுபட்டது. இன்றைய தினம் நாங்கள் இந்த விவசாயத்துறையிலே நவீன மயப்படுத்தும் செயற்திட்டத்தின் கீழே டிரான்ஸ்பிளான்டிங் வரிசை நடுகை இயந்திரம் மூலம் வரிசை நடுகை முறையாக நெற்பயிற்சியை ஆரம்பிக்கின்ற ஒரு நிகழ்வும், அதேவேளை விதைகளை நெல் விதைகளை தூய்மையாக்குகின்ற செயல்திட்ட நிகழ்விலும் நாங்கள் இன்றைய தினம் கலந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறோம். உண்மையில் இந்த மாவட்டம் குறிப்பாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்கள் பெரும்பாலான பிரதேசங்கள் குறிப்பாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு முழுமையாக யுத்தத்திலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து தற்பொழுது ஒரு முன்கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரதேசமாக நாங்கள் பார்க்கின்றோம். மிக பல பாதிப்புகளை சந்தித்தாலும் அந்த மக்களுக்கான முழுமையான தேவைகள், முழுமையான இயல்பு நிலைக்கு வரக்கூடிய முழுமையான தேவைகள் அவர்களுக்கு நிறைவேற்றப்பட்டிருப்பதா என்றால் அது சில வேளைகளிலே அதிலே முழுமையான திருப்தி அடைய முடியாத இருந்தாலும் நாங்கள் அதிலே எங்களுடைய இந்த வேலைக்கால சந்தர்ப்பத்திலே அந்த பிரதேசங்களை வளர்ப்பதற்கான முயற்சிகள் தான் எங்களுடைய முயற்சிகளாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு தற்போது இருக்கின்ற எங்களுடைய கௌரவ ஆளுநரும் எங்கே சென்றாலும் சொல்வார்கள், இந்த பிரதேசம் குறிப்பாக இந்த கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மடு, மன்னார் பின்தங்கின பிரதேசங்கள், வவுனியா பகுதிகள் பின்தங்கின பிரதேசங்களுடைய மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த விவசாயத்தை பொறுத்தவரையிலே எங்களை பொறுத்தவரையிலே விவசாயம் எங்களுடைய எதிர்காலம். குறிப்பாக இந்த வடக்கு மாகாணம் தெரியும், உங்களுக்கு தெரியும், அந்த நிலவளம், நீர்வளம், கடல் வளம் என்பன நிறைந்த ஒரு மாகாணம். எங்களை பொறுத்தவரை எங்களை நாங்கள் பலமாக வைத்திருக்க வேண்டும், நாங்கள் ஏதோ ஒன்றிலே தன்னிறைவு அடைய வேண்டும். அது உண்மையிலே விவசாயம் தான் எங்களுக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய இருக்கின்ற வளத்திலே நாங்கள் உச்ச பயனை நாங்கள் பெறுகின்றோம் என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. நாங்கள் இன்னும் எங்களுடைய பாரம்பரிய முறைகளை விட்டு இன்னும் நாங்கள் மாறவில்லை. இன்று நாங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற விடயம் நான் நினைக்கிறேன், ஒரு புதிய தொழில்நுட்பத்தை நாங்கள் நெற்பயிற்சிகளே உள்ளடக்கி இருக்கின்றோம். அது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த வருடம் நாங்கள் ஒரு மொத்தமாக வடக்கு மாநிலம் 800 நாங்கள் அடைய முடியும். கடந்த காலத்திலே நாங்கள் ஒரு 100-150 இருந்தோம். இந்த முறை பெரிய அளவு மாற்றம் வந்திருக்கின்றது. அதற்கு காரணம் அதனுடைய பெருவு விளைச்சல் மக்கள் அனுபவிக்கின்றார்கள், விவசாயிகள் அனுபவிக்கின்றார்கள். விதை உற்பத்தி நடைபெறுகின்றது. மாகாண விவசாய திணைக்களத்தில் விவசாய விரிவாக்க செயற்பாடு நடைபெறுகின்றது. உண்மையிலே நான் மத்திய விவசாய திணைக்களத்திலிருந்து கடந்த வருடம் தான் இங்கே வந்தேன். நான் வட மாகாணத்தில் 1 லட்சம் கிலோ உளுந்து வாங்குறதுக்கு கேள்வி இருக்கு. ஆனால் அதுக்கேற்ற வகையில் எங்கள்ட உற்பத்தி இருக்கிறே இல்லை. போன வருஷம் தான் 30,000 கிலோ தான் பர்ச்சேஸ் பண்ணது. வவுனியா, கிளிநொச்சி எல்லாம் சேர்த்து எல்லாம் அது போன வருஷம் அடைஞ்சது. அதுக்கு முந்தின வருஷம் இதே அடைப்பு. ஆகவே விதை உற்பத்தியில் ஈடுபடுறவர்கள் திருப்திகரமாக செய்யலாம். அதை கொள்வனவு செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். விவசாய திணைக்களம், மத்திய விவசாய திணைக்களம் கொள்வனவு செய்யும். இப்ப கூட எங்களுடைய திட்டங்களை நாங்கள் வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு தடையாக இருக்கிறது விதை. இன்றைக்கு எங்களுக்கு 2 மில்லியன் 20 லட்சம் ரூபாய்க்கு நிலக்கடலை விதை தேவை, ஆனால் கிடைக்குதில்லை. அதை நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் பரந்தன் மத்திய விவசாய திணைக்களத்தில், விதை திணைக்களத்தில். அவைக்கு நீங்க உற்பத்தி செய்திருந்தா அவை எடுப்பினம். ஆகவே இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த லிஃப்ட் இரிகேஷன்ல விநாயகபுரம் மற்ற அங்க பாண்டியங்குளம் சைட்ல இருக்கிறது, துணுக்காயில இருக்கிற அந்த லிஃப்ட் இரிகேஷனை கீழே நீங்க விதை உற்பத்தி செய்யறதுக்கு ரெடியா இருந்தா அதுக்கு தேவையான விதைகளை மானிய விலையிலையோ சில விதைகள் ஃப்ரீயாகவோ எங்கண்ட விவசாய திணைக்களத்தால இந்த ஆண்டு இந்த சிறுபோகத்துக்கு தர்றதுக்கு ரெடி. அப்படி எங்களுக்கு புகழேந்தி நகரில் ஒரு பிரச்சனையை வெற்றிகரமாக தீர்த்து வைத்தவர் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கின்ற அந்த விடயத்தை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த நேர்மைத்துவ பண்பை மற்றும் இந்த சிறுதானிய செய்கை கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த சிறுதானிய செய்கையிலே நான் 5 வருடங்கள்
விதை உற்பத்தி சிறுதானியம் செய்து பரந்தனுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதற்கான சர்டிபிகேட் எங்கள் புகழேந்தி நகரிலே 5 பேருக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த முறையும் இந்த மழை வீழ்ச்சிக்கு அப்பாலே மார்கழி மாதம் அந்த 2.5 மாத உளுந்தை போட்டு ரூபா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சீட்ஸை நான் வழங்கியுள்ளேன். அதேபோல் இன்னொரு விவசாயி 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான சீட்ஸை வழங்கியுள்ளார். இன்னொரு விவசாயி 1.5 லட்சம் பெறுமதியான விதை சீட்ஸை வழங்கியுள்ளார். உண்மையிலே எங்களுக்கு ஒரு கவலை என்ன விடயம் சொன்னால், இந்த விதைதான உற்பத்திக்கு எந்த இடத்திலையும் இதுவரைக்கும் ஒதுக்கீடு செய்யவில்லை. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம அக்ரிவித்தின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு அடுத்தடுத்த புதிய வீடியோக்கள் பொறுத்துக்கு உந்துதலாக இருக்கும். எங்கள் வளர்ச்சி உங்கள் கையில். நன்றி.